வணக்கம் நண்பர்களே. டிஎன்ஏ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜியோ ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையிலே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஓடிடியில் வாட்ச் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதர்வாவோட நடிப்பும் நிமிஷா சாஜினோட நடிப்பும் வந்து வேற லெவலில் இருக்கும். மற்றும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சந்திரசேகர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய மெயின் கரு வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷா வந்து ஒரு கொஞ்சம் டிசேபிள் அண்ட் சேலஞ்சிங்காக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா வந்து கல்யாணம் பண்ணிவார். அதர்வா ஒரு லவ் ஃபெயிலியரில் இருப்பார். பட் அவரு வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்படியே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. ஒரு வழியாக வந்து இவங்க நிமிஷாவை கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஸோ கல்யாணம் இவர் பேர் வந்து பார்த்தீங்க ஆக்சுவலாக டிஎன்ஏ எப்படி வச்சுருப்பாங்கன்னா இவங்க பேர் திவ்யாவும் இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்னு வச்சுருப்பாங்க. திவ்யா அண்ட் ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி. பட் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு கரு வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷாவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷா ஃபீல் பண்ணுவாங்க இது வந்து என் குழந்தை இல்லை, யாரோ குழந்தைய வந்து ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, என் குழந்தைய மாற்றி வச்சுருக்காங்க அப்படிம்பாங்க. ஸோ என் குழந்தைய யார் மாற்றி வச்சா, எதுக்காக மாற்றி வச்சா, அதோடைய தேடுதல் என்ன, இந்த மெடிக்கல் மாஃபியாங்கிறது என்ன, இந்த கிரைமுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி வந்து கொண்டு வந்தால் தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடிக்கு அதர்வாவோடைய அந்த தேடுதலும் அதை கண்டுபிடிக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியும் நடக்குமா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி கூட கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நேர்த்தியாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்கக்கூடியவர் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை ஒருக்கா வாட்ச் பண்ணுங்கள். ஒர்த் ஃபார் வாட்சிங் திஸ் மூவி. ஓகேங்களா? ஸோ அதர்வாவோடைய நடிப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவினா டெஃபினட்டாக நான் இந்த மூவி தான் சொல்லுவேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை வந்து பதிவிடுங்க. இது போன்ற நிகழ்ச்சிக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.